ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காம்பவுண்டை வச்சு தான் சாக்லேட் செஞ்சு காட்ட போறேன். இதுல டார்க் மில்க் ஒயிட்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ்ல நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கும் ஷாப்ஸ்ல. இப்போ நான் ஒரு சில மோல்டுங்க வச்சிருக்கேன். சிலிகான் மோல்டு இது பார் சாக்லேட் செய்யறதுக்கான மோல்டு. அப்புறம் ஏபிசி இது மாதிரி ஒரு சில நிறைய வெரைட்டியில என்கிட்ட சிலிகான் மோல்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த மோல்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி சாக்லேட் எப்படி பண்ணலான்றதை நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே சேம் மெத்தடில் மில்க் காம்பவுண்ட் டார்க் காம்பவுண்டும் சேம் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாக்லேட்டை எப்பவுமே நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்காமல் டபுள் பாயிலிங்கில் மட்டும்தான் நம்ம மெல்ட் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதில் தான் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். இப்போ நான் இங்க வீடியோல காட்டியிருக்க மாதிரி நம்ம கீழே இருக்க பவுலுக்கும் மேல இருக்க பவுலுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா பெரிய பவுலா மேல வச்சோம்னா தான் தண்ணி துளி கூட நமக்கு சாக்லேட் படாத அளவுக்கு இருக்கணும். தண்ணி பட்டுருச்சுன்னா சாக்லேட் சரியா வராது, திரிஞ்சிடும் சாக்லேட் ஒரு மாதிரி. சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாகவும் நல்லா நம்ம கட் பண்ணிட்டு போட்டோம்னா சீக்கிரம் நமக்கு மெல்ட் ஆகிடும். நான் இன்னைக்கு அப்படியே டைரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். மெல்ட் பண்ணும்போது நம்ம ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணோம்னா சாக்லேட் அந்த பவுலில் ஒட்டாமல் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். சில்வர் ஸ்பூன்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சாக்லேட்டை எடுக்க முடியாது. அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். எல்லா சாக்லேட்டும் நம்மளால் மொத்தமாக எடுக்கவே முடியாததுலேருந்து ஸ்பேச்சுலானா ஈஸியாக எல்லாமே வந்துடும். நம்ம சாக்லேட்டு இப்போ நல்லா ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம இதை எப்படி மோல்டில் போர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணி மீதம் இருக்க காம்பவுண்டை நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா அதை ரேப் பண்ணி காற்று போகாத அளவுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட நம்ம சாக்லேட்டை ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ஈஸியாக நம்ம கட் பண்ணி மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு சில டைம் சாக்லேட் அந்த அளவுக்கு மெல்ட்டாக கூட ஆகாது. அது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது நல்லது. நம்மளுடைய டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மோல்டு எது நமக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மோல்டு நம்ம வாங்கி வச்சோம்னா அந்தந்த டைப் அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து மோல்டில் போர் பண்ண வேண்டியது தான். நம்ம குட்டீஸ் இது மாதிரி டிசைனாக பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. நம்ம ஹோம்மேடாக செய்கிற சாக்லேட்ஸ்ன்றதுனால நம்ம விருப்பப்படி எந்த டிசைன்ஸில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பிளெயினாகவும் பண்ணிக்கலாம், நட்ஸ் யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எந்தெந்த டிசைன்ஸில் கொடுத்தா அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிடவே சாக்லேட்ஸ்னால் பொதுவாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் நம்ம இது மாதிரி டிசைனாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இப்போ காம்பவுண்ட் எல்லாம் போர் பண்ணியாச்சு மோல்டில். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேயும் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் நான் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வச்சேன். நல்லாவே எனக்கு செட் ஆகி கிடச்சிருச்சு. நான் வீடியோவில் ஒயிட் காம்பவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி காட்டினேன். நான் மில்க் காம்பவுண்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதில் போர் பண்ணி வச்சுருக்கேன். இதை அன்மோல்ட் பண்ணலாம். அந்த டிசைன் அன்மோல்ட் பண்ணும்பொழுது பாருங்கள், ஹார்ட்டின் டிசைனு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கும்பொழுதே அழகாக இருக்குது. இதை நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டணும் அப்படின்னா அப்படியே எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. நமக்கே அந்த டிசைன்ஸ் பார்க்கும்பொழுது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ குழந்தைங்க கையில் நம்ம காட்டணுன்னாலே அந்த தட்டே காலி ஆகிடும். இது மாதிரியே ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்மளே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வீட்டில் நம்ம கையாலே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நாங்களும் வீட்டில் இருந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் சாக்லேட்ஸு எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். இப்போ கிறிஸ்மஸ் வேறு போயிட்டுருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் எங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் நாங்கள் ஸ்க்ரீனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ எங்ககிட்ட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது கேக்ஸும் ப்ரௌனிஸும் தான். கேக்ஸில் எக்லெஸ் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேக்ஸ்க்கான வீடியோஸை எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கேக்ஸ் எப்படி செய்யலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நான் செஞ்ச சாக்லேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.